இல்ல அந்த அந்த மாநிலத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இதே போல ரைஸ் பண்றதுக்கு அவங்க எங்களோட ஒத்துழைப்பாங்க. அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணதான் அரசியல் சட்டத்தில் அந்த வரம்பு இருக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்தொடரின் போதும் ஆண்டு தொடங்குகிற போது ஆளுநர் இங்கே உரை நிகழ்த்துவார், குடியரசுத் தலைவர் இங்கே உரை நிகழ்த்துவார் என்று. ஆனால் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் அரசு என்ன கொள்கை குறிப்பை தருகிறதோ அதை அப்படியே படித்துவிட்டு செல்வதுதான் பழக்கம். ஆனால் அவர்கள் அதை மீறி தங்களுக்கு விருப்பமான சொற்களை சேர்ப்பது, பிடிக்காததை நீக்குவது, பாதியை எடுத்து விடுவது, பாதியிலேயே வெளியேறி செல்வது என்கிற மரபு மீறிய அரசியல் சட்டத்தை சிதைக்கின்ற வகையிலே நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது. எனவே அதற்கு ஒரே வழி அரசியல் சட்டத்தை திருத்தி ஆளுநரின் உரை ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த ஆண்டு தொடங்குகிற போது தேவையில்லை என்ற திருத்தத்தை கொண்டு வர நாங்கள் முயற்சி. ஒத்துக்கிறாங்க. நாங்க முன்மொழிவோம், எங்களோட சேர்ந்து அவர்களும் எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்க்கிறார்கள். முதல்ல அந்தந்த சபையினுடைய தலைவர்கள் இதை அனுமதி பேசுறதுக்கு. இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய நேரத்தில் எந்த முறையில பேசணும் பேசுவோம். அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. அது இது அவை அலுவல் ஆய்வு குழு நான் பேசும்போது இவ்வளவு கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிற போது அவர்கள் தேர்ந்தெடுத்து எதையும் உடனே சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் எது முடிவு எடுக்கப்படும் என்பது பின்னாடி அலுவல் ஆய்வு குழுவிலே மக்களவையிலும்